ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 6 ஆர்ட் 6. இன்றைக்கி நான் கொஞ்சம் ட்ராவலில் இருக்கேன். பட் ட்ராவல்லே ட்ராயிங்கை முடிச்சிடலாம். வாங்க இன்றைக்கி யாரை ஸ்கெட்ச் பண்ணுறோன்ட்டா. நாம் இன்றைக்கி ட்ரா பண்ண போகிறது சாந்தி சவுந்தரராஜன். இவங்க ஒரு அத்லட். இவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஆசிய தடகள போட்டியில் 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 2ஆம் இடம் பிடித்து வெள்ளி வென்ற முதல் இந்திய பெண் இவங்க தான். வெள்ளியை வென்றுட்டு இந்தியாவுக்கு திரும்ப வந்த சாந்தி, அவங்களோட கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. அது ஆனந்த கண்ணீர் இல்லை, அவமானத்தால கூனி குறுகி போய் மிகுந்த வேதனையில வந்த கண்ணீர். மெடல் வின் பண்ணிட்டு ஏன்பா இப்படி அழுதாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. எல்லா மெடல்லாம் வின் பண்ணா பாராட்டுகள் தான் வந்து சேரும். ஆனா சாந்திக்கோ வீண் பழி தான் சுமத்துனாங்க. எஸ், அங்க ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டது. சாந்திக்கு மேல் ஹார்மோன்ஸ் அதிகமா இருக்கணும், அவங்க பெண்கள் பங்கேற்கிற இந்த மாதிரி போட்டிகள்ல பங்கேற்க கூடாதுன்னு அவங்கள சோதனைக்கு உட்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. அங்க இருந்த இந்திய அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு உதவிக்காரன் நீட்டல. அங்க சோதனைக்கு உட்படுத்தப்படுறாங்க. 10 ஆண் டாக்டர்களுக்கு முன்னால இவங்களை நிர்வாணப்படுத்தி அங்கேயே சோதனையை செய்யறாங்க. எஸ், ஒரு பெண் டாக்டர் தான் சோதனை பண்ணணும்னு சொல்லி முறையிடவே இல்லை நம்மளோட அரசு அதிகாரிகள். 8 மணி நேரம் அந்த சோதனைக்கு பிறகு மனசுல அவ்வளோ வலியோடையும் வேதனையோடையும் வெளியே வராங்க சாந்தி. ஏன்னா அவங்களுக்கு மேல் ஹார்மோன்ஸ் தான் அதிகமாக இருக்கு. ஸோ இனிமே அவங்க பெண்கள் பங்கேற்கிற எந்த போட்டிலையும் பங்கேற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எஸ், அவங்க வாங்கின அந்த வெள்ளி பதக்கமும் அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்படுது. தோஹா ஆசிய தடகள போட்டிகள்ல இருந்து இவங்க பாதிலேயே வெளியேற்றப்படுறாங்க. நம்ம நாட்டுக்கு திரும்ப அனுப்பப்படுறாங்க. தமிழக அரசு அவங்களுக்கு அறிவிச்சிருந்த 15 லட்சம் மட்டும் பதக்கத்தை திரும்ப வாங்கிட்டாலும் பரவாயில்லன்ட்டு வழங்கப்படுது. அந்த 15 லட்சத்தை வச்சு அவங்க ஒரு அகாடமி ஆரம்பிக்கிறாங்க. ஏழை மாணவர்களுக்கு இலவசமா பயிற்சியை கொடுக்குறாங்க. அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா தொடர்ந்து அவங்களால அதை இயக்க முடியல. ஸோ வறுமையின் பிடியில அவங்க மாட்டிக்கிறாங்க. எத்தனையோ முறை இந்திய அரசாங்கத்துக்கிட்ட முறையீடு வச்சாலும் அவங்க அந்த பதக்கத்தை திரும்பி வாங்கி தரவும் முற்படலை. இவங்க மேல ஏற்பட்ட கலங்கத்தை போக்கவும் அவங்க எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. இதனால மனமுடைஞ்ச சாந்தி சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா சூசைடு ஒரு தீர்வாகாதுன்னு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு யாருமே வரல. பல நாடுகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருந்து ஒருத்தர் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. இதுவே கிரிக்கெட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு நடிகைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பல சமூகத்தினர் வந்து குரல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படி யாருமே இவங்களுக்கு வரவே இல்லை. இப்போ இவங்க செங்கல் சூளையிலையும் பயிற்சியாளராகவும் வேலை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏழை பெண், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, தமிழகத்தை சேர்ந்தவங்க என்பதாலேயே இவங்களோட கனவுகள் அழிக்கப்பட்டது. வெளிநாட்டுக்காரங்க மட்டும் எப்படி அவ்வளோ பதக்கங்கள் வாங்குறாங்க? ஏன்னா இங்க டேலண்ட் பேசுறது இல்லை, காசு தான் பேசு. விளையாட்டு அரசியலை தூக்கி போடுங்க, அப்போதான் உண்மையான டேலண்ட் உள்ளவங்கலாம் உள்ள வர முடியும். We salute you, first silver medalist from India, சாந்தி சவுந்தரராஜன் in 200 meters race. ஓகே, எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்களை ட்ரெயின்லேயே ட்ரா பண்ணியாச்சு. வீடியோ சரியாக எடுக்க முடியல, ஏன்னா நானே ட்ரா பண்ணிக்கிட்டு நானே வீடியோ எடுக்கிறதால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேங்க்யூ. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள்.